அஸ்ஸலாமு அலைக்கும். மார்னிங் பொங்கல் செய்யலாம் பசங்களுக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி பார்த்தா பருப்பில் சரி கடகடன்னு எடுத்துகிட்டு வந்து பருப்பை பாக்ஸில் கொட்டிட்டு மீதி இருக்கிறத நம்ம ஒரு கிளாஸ் நிறையா போட்டேன். ஒரு கிளாஸ் அரிசி, அரை கிளாஸ் பருப்பு போட்டு கொதிக்க வச்சேன். நான் வந்து ஃபஸ்ட் எடுத்துகிட்டு விசில் போட மாட்டேன். கொதித்து ஒரு ரெண்டு கிண்டிட்டு அந்த நுரையை எடுத்துருக்கா கொதி வரைக்கும் வெயிட் பண்ணேன். நல்லா கொதிச்சிருச்சு. மலமா 2 மஞ்சத்தூள் மட்டும் போட்டிருந்தேன் நான் கொஞ்சம் கலருக்காக. விசில் வர மாதிரி தெரியல. சரி என்னடான்னு பார்த்துட்டு கொஞ்சம் மூடி அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ட்ரபிள் எடுத்து விட்டேன். விசிலும் நல்லா வந்துருச்சு. அதோட இந்த சைடு கேப்பில் என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் கொள்ளு பொடி இருந்துச்சு. அதை வந்து கொதிக்க வச்சு மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குன்றனால அவ்வளோ பெரிய ஸ்பூன் இல்லைன்னா எனக்கு மட்டும்னா கொஞ்சம் ஸ்பூன் தான் போட்டிருப்பேன். இது நல்லா கொதிச்சோன்னா என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சிம்மிலேயே வையுங்க. ஏன்னா அது வந்து நல்லா பொங்கி அது மேலே வர மாதிரி வடிஞ்சிரும். அதனால் நல்லா கொதிச்சு மேலே வர நேரம் நீங்கள் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அது நல்லா கொதித்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி 3 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றியிருந்தேன். ஆனால் இந்த கிளாஸில் 3 கிளாஸ் நான் ஊற்றியிருந்தேன். ஆனால் அது பாருங்கள், இதில் பாதி அதில் பாதிங்க ஒரு 1.5 கிளாஸ் தண்ணியாக தான் அது வந்திருக்கும். அதுக்குள்ளே என் பையனுக்கு போய் 2 பேருக்குமே யூனிஃபார்ம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் 2 பேர்த்தையுமே குளிக்க அனுப்பிச்சி வச்சுட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, யூனிஃபார்ம் இல்லைன்னா 2 பேருமே சண்டை போட்டிருக்காங்க. இது ஏன் யூனிஃபார்ம் அதை செஞ்சு வச்சுட்டு இவங்களுக்கு பீட்ரூட் ஜூஸை அரைச்சி கொடுப்போம். ஸ்கூல் போகிற கேப்பில் கொடுத்தா மட்டும்தான் குடிப்பாங்க, வீட்டில் இருந்தால் குடிக்க மாட்டாங்க. அண்ணனுக்கு ஒரு கிளாஸும் தம்பிக்கு ஒரு கிளாஸும் குட்டி கிளாஸாக எடுத்தால் தான் திக்காக தான் கொஞ்சம் அரைச்சி கொடுத்துருப்பேன். தண்ணியாக கொடுத்தா கொஞ்சமாக கொடுத்தாலும் அது ஒரு ஃபுல்ஃபில்லாக அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு. மற்ற நேரம் லீவ் டேஸில் அவங்க குடிக்கவே மாட்டாங்க. இந்த நேரத்தில் ரத்தம்டா இப்படிடான்னு சொல்லி கொடுத்தா தான் குடிப்போம். பாருமா, ஒரு கிளாஸ் ரத்தம் எவ்வளோ ஃப்ரீயாக வந்திருக்குன்ற மாதிரி இதை நான் எடுத்து கொடுத்துருவேன். பரவாயில்ல, அவங்களும் வந்து பாதி குடிப்பான், பாதி சம்டைம்ஸ் பையன் துப்பிடும். பொங்கல் நல்லா வெந்துருச்சு. அடுப்புலேருந்து இறக்கி எடுத்து வச்சு தாளித்து கொட்டியாச்சு. நல்லா வந்துருந்துச்சு. நான் கேட்டேன், காலையில் கஞ்சி செய்வேன், வேணாம் எனக்கு காலைல அந்த பொங்கலே கொஞ்சம் கொடுத்துருமான்னு 2 பேரும் சொன்னாங்க. அவங்களுக்கு பொங்கலே கொடுத்துட்டு ஸ்நாக்ஸுக்கு மாங்காவும் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு 2 பேரும். சரி 2 பேர்த்துக்குமே ஸ்நாக்ஸுக்கு அதை செஞ்சு அறுத்து வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸில் வந்து திருப்பி பொங்கல் தான் கூட, சட்னிலாம் வேண்டாம் அதை வச்சு சாப்பிட்டுக்கிறோன்ட்டாங்க. லஞ்ச் பேக் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. 2 பேருமே கிளம்பிட்டு பேகை தூக்குறதா இல்லை லஞ்ச் பேகை தூக்குறதான்னு தெரில. நான் வீட்டை பூட்டிட்டு நான் வந்து கீழே வந்து பேக் வாங்கிக்கிறேன்டான்னு சொன்னேன். அவர் அப்படியே இறங்கிட்டார். நான் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்குள்ள என் பெரியவன் கிராஸ் பண்ணிட்டாப்பார் இந்த பஸ்ஸு. அதுக்குள்ளே தாண்டனோடனே பஸ்ஸும் வந்துருச்சு. ஸ்கூலில் சீக்கிரமாகவே வந்துட்டோம். அதோட ஸ்கூலில் அவங்க போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே இந்த துணியெல்லாம் கையில் தான் நாங்கள் துவைக்கிறது. ஒன்றுமே அழுக்கில் சும்மா அதை ஊற வச்சுட்டு முருங்கைக்கீரை இருந்துச்சு, இதை ஆஞ்சிட்டு அதோட சுரக்காவும் பொரியல் பண்ணிவிட்டு நறுக்கிடலான்னு சொல்லிட்டு இந்த 2த்தையுமே நறுக்கினதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், தண்ணியில் போட்டு இன்ஃப்யூஸ் பண்ண மாதிரி வச்சுருக்கேன். இது நல்ல சத்து. பூக்கும் செடிகளுக்கு ஊற்றினா ரொம்ப பூக்குன்னுவாங்க. என்கிட்ட அந்த மாதிரி எந்த செடியுமே இல்லை. சரி இருக்கிற செடிக்காச்சும் ஒரு சத்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு, எனக்கு அந்த பொங்கல் வந்து தாளிக்காமல் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் வெல்லத்தை காய்ச்சி சர்க்கரை பொங்கல் பால் மாதிரி ஊற்றி சாப்பிட்டுட்டேன். அந்த ஊற வச்ச துணியெல்லாம் கையில் எல்லாம் துவைச்சிட்டு நான் பால்கனியில் போய் தண்ணி வடிய வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப நான் இறுக்கி புளிய மாட்டேன். அவ்வளோதான், பாய்.